அனைவருக்கும் வணக்கம். உங்கள் நண்பன். இன்றைக்கி இது நம்ம சேனல் சார்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மழைக்காலங்களில் முக்கியமாக வந்து இந்த சந்தன மரத்துக்கு மழைக்காலங்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற சில வழிமுறைகளை வந்து நம்ம தொகுத்து வழங்க போகிறோம். அதை மறக்காமல் நீங்கள் இந்த சேனலில் முழுசாக இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக வந்து நீங்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மழைக்காலங்களில் வந்து அதிகமாக வந்து நம்ம சந்தன மரத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். மழைக்காலங்களில் வந்து அதிகமாக மழை பெஞ்சால் வந்து என்னெல்லாம் பிரச்சனை வருன்றதை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி பாதுகாக்கலான்றதும் சொல்கிறேன். அது வந்து மறக்காமல் அந்த வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு சொல்கிறேன். மொதல் விஷயம், அதிகமாக மழை பெய்யும் போது பார்த்திங்கனாக்கா ஜவுக் பிடிக்கும். சந்தன மரங்கள் வச்சிருக்கிற சில இடங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய ஜவுக் தண்ணி பிடிக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுனாக்கா, ஒரு கால்வாய் மேட்டு பகுதியிலேருந்து பள்ளத்தை நோக்கி போகிற கால்வாய், அந்த கால்வாயை பார்த்து அந்த கால்வாயை வந்து வெட்டி அது வழியாக வந்து தண்ணீரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீக்கிடணும். ரெண்டாவது விஷயம், இப்படி பண்ணால் கூட அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த செடியை சுற்றி பார்த்திங்கனாக்கா மண் வந்து தேக்கி வைக்கக்கூடாது. ஏற்கனவே வந்து நான் இந்த செடிக்கு வந்து மண் சேர்த்து வச்சுருந்தேன். மழைக்காலங்களில் இப்போ நவம்பர் டிசம்பர் வந்துட்டதுனால நான் இதுக்கு சுற்றி இருந்த அந்த மண்ணெல்லாம் கொத்தி நார்மலாக வந்து பழையபடி பண்ணி விட்டுட்டேன். மழைக்காலங்களில் இந்த மாதிரி பண்ணி விடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து வேர்கள் பாதுகாக்கப்படுது. வேர்கள் வந்து இப்போ மெயினாக வந்து பாதுகாக்கப்படுது. அப்படி செடியை சுற்றிலும் மண் வச்சுருந்தாங்க, சேர்த்து வச்சுருந்தாக்கா என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, வேர்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பாதிக்குது. அதை மறக்காமல் வந்து இது பண்ணி விடுங்க. வேரல்கள் வந்து வந்துடும். இதை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னாக்கா, வேர்கள்லேருந்து தடுக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இப்போ செடியை சுற்றிலும் மண் வைக்காதீங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ரெண்டாவது விஷயம், வேரல்கள் பிடிச்சது அப்படின்னாக்கா மரம் வந்து சாக ஆரம்பிக்கும். மஞ்சள் கலர் பழுப்பு தட்ட ஆரம்பிக்கும். இலைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே சாய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதை மறக்காமல் வந்து பார்த்திங்கனாக்கா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம், சுவாச பிரச்சனைகள் வந்து மெயினாக வந்து அதிகபட்சமாக மரத்துக்கு வந்து தேவைப்படும். அந்த சுவாச பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும். பிரச்சனைகள் வராமல் இருக்கணுன்னாக்க நம்ம என்ன பண்ணணுன்னாங்க, இந்த மாதிரியான செடிகளை சுற்றிலும் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மழைக்காலங்களில் வந்து மறக்காமல் எக்காரணத்தை கொண்டும் செடியை சுற்றி மண் சேர்த்தாதீங்க. மழைக்காலங்களில் பார்த்திங்கனாக்கா சந்தன மரத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஈரம் இருக்கும். அப்படி ஈரம் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நிறைய இயற்கை உரங்களோ கொண்டு வச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, செடிகளுக்கு வேறு பாதிப்பு வருது. என்ன பாதிப்பு அப்படின்னாக்கா, சுவாச பாதிப்பு. சரிங்களா? அது வந்து நம்ம இந்த மாதிரி சுவாச பிரச்சனைகள்லாம் வருது செடிக்கு. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உரங்கள் அதிகப்படியான மழைக்காலங்களில் வந்து வைக்கிறத வந்து தவிர்த்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, துணை செடி கம்பல்சரி தேவை. சரிங்களா? அகத்தி செடி, இல்லை மரத்துவரை, அதுக்கப்புறம் சவுக்கு, அந்த மாதிரி நிறைய ஊடுபயிர் இருக்குது. அதை வந்து பார்த்து வச்சு கண்டிப்பாக வந்து அது மழைக்காலங்களில் வந்து நம்ம சில பல பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும். இந்த மாதிரி மழைக்காலங்களில் வந்து ஊடுபயிரை வச்சு வேகமாக நம்ம வளர்த்துற முடியும். இப்படி வளர்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா, கூட சேர்ந்து இந்த சந்தன மரமும் வந்து ரொம்ப தளர்ச்சியாக வளரும். சில பல பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம எளிமையாக வந்து தீர்த்துக்கலாம். செடிக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அடுத்தது, மழைக்காலங்களில் வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணீர் விடக்கூடாது. பம்ப் செட்லேருந்து தண்ணீர் இறைச்சி வந்து அதிகமாக விடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே வந்து அதில் ஈரப்பதம் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து வேர்கள் வந்து சில பாதிப்புகள் இல்லை சுவாச பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அது மேலே வந்து மண் எதுவும் மூடாதீங்க. மண் எதுவும் வந்து இந்த செடியை சுற்றி எதுவும் மூடாதீங்க. இது மூடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, வேறு அழுகல், பூச்சி அரித்தல், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது, மழைக்காலங்களில் வந்து மறக்காமல் வந்து ரசாயன உரங்கள் போடுறதை வந்து தவிர்த்துருங்க. ஏன் அப்படின்னாக்கா, வேர்கள் வந்து பாதிப்படையும். அது ஏன் அப்படின்னாக்கா, வேர்கள் பாதிப்படைஞ்சின்னா உங்களுக்கு வந்து செடி
மரத்தோட இலைகள்லாம் வந்து கருகிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து அதை வந்து மழைக்காலங்களில் மெயினாக வந்து தவிர்த்துருங்க. அப்புறம் அடுத்தது மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பூச்சி அரிப்பு மெயினாக வருங்க. இங்கே பாருங்கள், இந்த சந்தன மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பூச்சி மழைக்காலங்களில் மெயினாக வந்து பூச்சிகள்லாம் ஓட்டை போட்டு, இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஓட்டை போட்டு இந்த பின்புறம் வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மழைக்காலங்களில். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மழைக்காலங்களில் டெய்லியுமே வாட்ச் பண்ணுங்கள் மரங்களை. அதை வந்து பாருங்கள், இந்த மாதிரியான புழு தான் வந்து மெயினாக வந்து மரத்தை அரிக்கக்கூடிய புழு. இந்த புழுவுக்கு பாருங்கள் 2 பக்கமும் தலை இருக்குது. மறக்காமல் இந்த மாதிரி புழு மற்றும் இது என்னோடய தோட்டத்தில் வந்து கடிக்கப்பட்ட புழு மற்றும் வண்டும் வேகமாக வந்து கடிக்கும். அதை மறக்காமல் வந்து மழைக்காலங்களில் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க டெய்லியும். மரங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து மழைக்காலங்களில் வருது. சந்தன மரத்துக்கு மறக்காமல் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு மெயினாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா எங்களுடைய தோட்டத்தில் மெயினாக வந்து இந்த மாதிரியான சில பல பிரச்சனைகள் வந்துனே தான் இருக்குது. நானும் விடாமல் வந்து தினந்தோறுமும் இந்த மரங்களை வந்து கண்காணித்து தான் வரேன். மெயினாக வந்து மழைக்காலங்களில் வந்து கண்காணிக்கிறேன். அதனால் வந்து நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க. இதை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் இந்த சேனலில் வந்து முழு வீடியோவை பாருங்கள்.